அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசினருக்கு 2ல் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி. 4ஆம் இடத்தில் குரு, 5ல் செவ்வாய். வார ஆரம்பத்தில் செவ்வாய் 5ல் இருக்கிறார். அதன் பிறகு அவர் 6ஆம் இடத்துக்கு நீச்சமாகி வருகிறார். அஷ்டமத்தில் கேது பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ல் சுக்கிரன், புதன், 6ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிர் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். ஒரு பல வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலாம். உங்கள் ராசிக்கு 2ல் சூரியன் சனிராக இருப்பதால் நீங்கள் நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பாகிவிடும். பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரவமாக மாறிவிடும். பேச்சில் சற்று பொறுமை தேவை. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை எட்டலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் உடன் இருப்பவர்களால் தேவையில்லாத நெருக்கடிகள் தோன்றலாம். உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாத நிலை உண்டாகும். கவனம் தேவை. நன்மை தீமைகளை சம அளவில் இருக்கும் வாரம் இது. அடுத்து, தடைப்பட்ட காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் யாராவது உதவியால் நடைபெற வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளில் ஏற்பட்ட கசப்புகள் அனைத்தும் மாறும். சொத்து பிரச்சனைகளில் உள்ள தகராறுகள் அனைத்தும் மறையும். அவசர கதியில் எதையும் செய்து அவஸ்தைப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு கோளாறு உண்டாகி பிறகு சரியாகும். குடும்பஸ்தானம், சுகஸ்தானம், இடங்கள் வலுவிழந்து தீய பலன் தரும் கிரகங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் முன் யோசனை தங்களுக்கு தேவை. மோசமான புத்தி நடப்பவர்கள், தசா புத்தி நடப்பவர்கள் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. 2ல் சனி எப்படியோ 7ரை சனியில் ஜென்ம சனி விலகிவிட்டது. 90% கஷ்டங்கள் குறைந்து விட்டது. குரு பகவான் மே 14ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். நன்மைகளை பெறுவீர். கடன்கள் படிப்படியாக அடைபடும். ஆக சற்று பொறுமையாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். ஸ்ரீ பழனியம்மனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வாரிசினை எதிர்பார்க்கும் பெண்கள், கும்பராசி பெண்கள் அதற்காக முயற்சி செய்யலாம். புத்திர பாக்கியம் உண்டாகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.